மஞ்சரியோட ஃபேமிலி வந்தாங்க, ஒவ்வொருத்தரையும் வச்சு செய்ன்னு வந்து செஞ்சாங்க. அந்த செய்கையில் மாட்டினது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் பிரசாத், அன்ஷிதா மற்றும் சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்க 3 பேர் பெரிய சம்பவங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க மஞ்சரியை எதிர்த்து. ஸோ அதனால் வன்மத்தோடவோ இல்லை வந்து நேர்மையாகவோ கேள்வி கேட்கணும் அப்படின்றதுனால கேள்வி கேட்டு விட்டாங்க. மஞ்சளுடைய அம்மா, அப்புறம் அவங்களுடைய தங்கச்சி, அதுக்கப்புறம் அவருடைய மச்சினர். ஸோ எல்லோரும் வந்து வச்சு செஞ்சாங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். மஞ்சரியோட குழந்தை வரும்போது பயங்கர க்யூட்டாக எப்படி ஜாலியாக வந்து இருந்ததோ, அவங்களுடைய அம்மா, தங்கச்சி, அப்புறம் அவங்களுடைய மச்சினர் வரும்போது வீடியோ ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பட்டுன்னு போட்டு உடைக்கிறாங்க. இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் யோசிப்பாங்கள்ல சில பேர். மஞ்சரி எப்படி வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாங்க, சொல்ல வேண்டியதை நேரடியாக சொல்லிடுவாங்க, மூஞ்சி முன்னாடி பேசிடுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக ஒரு கேமை வந்து விளையாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி தான்ப்பா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அவங்க அம்மாவை வந்து என்ன முரண்பாடு இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லும்போது, எனக்கு வந்து அருண் பிரசாத் மேலே தான் பயங்கரமான ஒரு முரண்பாடு இருக்குது. ஏன்னா அருண் பிரசாத் தான் வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கிச்சனில், அந்த பொம்மை டாஸ்க்கெல்லாம் நடக்கும்போது. அதுக்கப்புறம் அவரே அதை வந்து உல்ட்டாவாக மாற்றி மஞ்சரி சொன்ன மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி தேவையில்லாத ஒரு மாதிரி வந்து பண்ணி விட்டாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இன்னும் புள்ளியை போய் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க சொல்லாத ஒரு வார்த்தையை வந்து அவங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டு வேறு மாதிரி பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அருண் பிரசாத்தை பிடிச்சி வெளின்னு வெளுத்து விட்டாங்க. அருண் பிரசாத்துக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. அதுக்கப்புறம் கடைசியாக சாரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி வந்து பேசுகிறாங்க. தங்கச்சி வந்து பேசும்போது அருண் பிரசாத்கிட்ட, அருண் பிரசாத் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்டீங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையை திருகி போட்டுருன்றா அந்த பொம்மையை அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியுடைய பொம்மையை வந்து சொன்னீங்க அப்படின்ற போது சொல்லும்போது அருண் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நான் வந்து அது சும்மா காமெடிக்காக ஃபன்னுக்காக தான் சொன்னேன், ஜென்ரலாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்ன காமெடியாக சொல்கிற நீ, இன்னத்துக்கு காமெடியாக சொல்கிற, எப்படி இருந்தாலும் அது வயலன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா இருக்காங்கள்ல, சௌந்தர்யா அவங்கள வந்து மஞ்சரியோட மச்சினர் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா டாஸ்க்லாம் பெருசாக எதுவுமே செய்யாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓட்டிங்ஸும் சரி, அப்படி ஃபேன் பேசஸ் எல்லாம் வேறு லெவல் இருக்குது வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துலே வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து என்ன பேசுகிறதே வந்து தெரியல. அதுக்கப்புறம் பொய்க்காரி அப்படின்னு சொல்லி மஞ்சரியை சொல்கிறீங்க, அந்த மாதிரி சொல்லாதீங்க, ஏன்னா என் பிள்ளைய எல்லாருமே அப்படி தான் வந்து பார்ப்பாங்க, அப்படி தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, மஞ்சரியோட அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பொம்மை டாஸ்கில் வந்து அன்ஷிதா நீங்கள் என்ன அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க, அவங்க மேலே என்னங்க அவ்வளோ கோவம், அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி அன்ஷிதா ஒரு பக்கம் போலன்னு வந்து பொழந்தாங்க. ஏன்னா அந்த பொம்மை டாஸ்கில் மஞ்சரியோட பொம்மை வந்து உள்ளர போகவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா தான். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் யூரினு மோஷனு எது வந்தாலும் சரி நான் அடக்கி பிடிப்பேன், சாப்பிடாமல் வெயிட் பண்ணுவேன், தூங்காமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அட்டம்ப்டாக இருந்தாங்க அன்ஷிதா. ஸோ அது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருந்தது, அவங்க ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கூட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், பட் சொல்லணும்னு தோணுது, சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவள் எல்லாரையும் போட்டு உடச்சிட்டாங்க. அருண் பிரசாத்லாம் ஒரு மாதிரி வெளுத்து போயிட்டார். ஏன்னா தீபக்கோட ஒய்ஃப் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போனாங்களா, மஞ்சரியோட ஃபேமிலியும் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா. ஸோ வர்றவங்கெல்லாம் அருண் பிரசாத்தையே வந்து பார்த்திங்கன்னா நோண்டிக்கிட்டே இருக்காங்க அண்ட் குறை சொல்லிக்கிட்டே வந்து இருக்காங்க. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருந்து மாறிடுது. ஸோ அதனாலே அந்த மனசு கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ அவங்கெல்லாம் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.